அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். முருகப்பெருமானின் அருளை மிக வேகமாக பெறுவதற்கு உதவும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம்தான் இந்த வேல்மாறல் மந்திரம். முருகப்பெருமானிடம் என்ன வேண்டுதல் வைத்து இந்த பாடலை நாம் பாடினாலும் அந்த வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும். அதிலும் குறிப்பாக இந்த 4 வரிகளை இந்த 6 நாட்கள், அதாவது கந்த சஷ்டி நாட்களில் பாடினால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் நிச்சயமாக தீரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், கந்தர் கழிவென்பா, திருப்புகள்னு நிறைய மந்திரங்கள் இருக்கு முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு. அதில் மிகவும் முக்கியமாக இந்த வேல்மாறல் மகா மந்திரம் கருதப்படுது. என்னால முழுவதுமா படிக்க முடியாதுங்க, அத்தனை பாடல்களையும் படிக்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த 4 வரிகளை மட்டும் மனதார முருகனை நினைத்து சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும், வருகிற தீபாவளி திருநாளில் ஆதரவற்றவர்களுக்கு உடைதானம், உணவு தானம், இனிப்பு தானம் செய்ய விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வேல்மாறல் மந்திரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய மகா மந்திரம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் உச்சரித்தும் காட்டுறேன். இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியும் வச்சுருக்கேன். குறிப்பாக இந்த மந்திரத்தை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் சொல்லுங்கள், அல்லது மாலை பொழுதில் விளக்கேற்றுவீங்க இல்லையா, அந்த நேரத்தில் சொல்லுங்கள். இந்த மந்திரம் சொல்லும் வேளையில் உங்கள் வீட்டு நிலைவாசலில் நெய் தீபமும், உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான் முன் நெய் தீபம் ஏற்றி சொன்னால் நினைத்தது நினைத்தபடி அப்படியே நடக்குங்க. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை, விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை, விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அப்படின்னு இந்த வேல் மகா மந்திரத்தை நீங்கள் இந்த கந்த சஷ்டி நாட்களில் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் தடையில்லாமல் நடக்கும். சஷ்டி நாளில் மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னா குறிப்பாக இந்த 6 நாட்கள் சொல்கிறது ரொம்ப விசேஷங்க. மற்றபடி எல்லா நாட்களுமே நீங்கள் முருகனை நினைத்து இந்த பாடலை பாடி செயலை தொடங்கி பாருங்கள். வெற்றி மேல் வெற்றி உங்களுக்குத்தான். இது போன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.